பரிசுத்த ஆவியானவரை குறித்து கடந்த பல வாரங்களாய் இன்னும் மாதங்களாய் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே என்று சொல்லி பல காரியங்களை பார்த்து இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் என்று சொல்லி பலவற்றை பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகளை அதிகமாய் தியானிக்க ஒரு சந்தேகம் வருவதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலர் நடபடிகளை காணப்படுகிற அந்த திருச்சபை, முதல் நூற்றாண்டு திருச்சபை, அந்த திருச்சபையில் காணப்படுகிற அற்புதங்கள், அந்த திருச்சபையில் காணப்படுகிற அடையாளங்கள், அந்த திருச்சபையில் காணப்படுகிற அதிசயங்கள், அந்த திருச்சபையில் காணப்பட்ட செயல்கள், அந்த திருச்சபையில் காணப்பட்ட ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று சொல்கிற அந்த ஆவியின் கனி நிறைந்திருக்கிற அந்த திருச்சபை, அந்த திருச்சபையும் இன்றைக்குள்ள திருச்சபைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அதே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த வல்லமை இல்லையே, அந்த அதிகாரம் இல்லையே, அந்த தெளிவு இல்லையே, அந்த பரிசுத்தம் இல்லையே, அந்த ஆவியின் கனி வெளிப்படவில்லையே என்று சொல்லுகிற சந்தேகம் நமக்கு எழுவது அது இயற்கையான ஒன்று. அப்பொழுது பல காரியங்களை நாம் பார்த்தோம். இது நடைமுறைக்கு ஒத்து வருமா, இல்லாவிட்டால் இது உண்மையாகவே செயல்படுகிறதா, இல்லை நாம் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணி விட்டோமா என்று பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, இனி வருகிற தலைமுறைகளுக்கும் அவர் மாறாத தேவன். அப்போ அவர் மாறல. அவருடைய வார்த்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தை ஆகிலும், அந்த வார்த்தையின் எழுத்தாகிலும், அந்த எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் என்ன பண்ணலாம், மாறாது, ஒளிந்து போகாது. அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தை குறித்தும் சொல்கிறார். அப்போ எங்க பிரச்சனை இருக்குன்னு நம்ம மீண்டுமாய் வேதத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்கிறது. அது என்ன பதில்? ஆவியானுடைய வல்லமை அந்த புதிய ஏற்பாட்டு சபையில இருந்தது, ஆவியானுடைய அதிகாரம் அந்த திருச்சபையில காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த ஆவியானவரை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவினாலும் அந்த ஆவியானவர் கொடுக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள முடியாமல், இல்லாவிட்டால் செயல்படுத்த முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஆவியானவரை குறித்து வாசிக்கும் பொழுது லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவது என்பது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அது கிறிஸ்தவ தேவ பிள்ளை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. Only when we ask, God is there to give you the Holy Spirit. நான் கேட்கும் போது மாத்திரமே தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்கவில்லை, நான் ஆவியானவராலே நான் பிறக்கப்பட்டேன், ஆனால் ஆவியானுடைய ஆளுகை எனக்கு இல்லை. அடுத்தது நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 120 பேர் மேல் வீட்டறையில தங்கி இருக்கிறார்கள். யார் இந்த 120 பேர்? இந்த 120 பேரும் இயேசுவை அறிந்திருந்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவோடு பேசினவர்கள், இயேசுவோடு பழகினவர்கள். அதிலும் விசேஷமாய் இந்த 120 பேரும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை தரிசித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த 120 பேர் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பினவர்கள். இந்த 120 பேர் இயேசுவை தேவனாய் ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த 120 பேர் முன்னதாகவே ஞானஸ்நானம் பெற்றிருந்தவர்கள். ஆனால் இயேசு இவர்களை பார்த்து சொன்னார், நீங்க புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி எருசலேம்ல தங்கியிருங்க. அப்போ ஏற்கனவே மனம் திரும்பினவர்கள், ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இப்பொழுது மேல் வீட்டறையில் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல இறங்கினார் என்று பார்க்கிறோம். இறங்கும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலும் வெவ்வேறு பாஷைகளிலும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ சுற்றி இருக்கிற மற்ற தேசத்தார், பல தேசங்களிலிருந்து அந்த இடத்திற்கு வந்திருந்த மற்ற யூதர்கள் இந்த 120 பேருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பார்த்து
கேட்டு அவர்கள் சொன்ன காரியம் என்ன, இவர்கள் கலிலேயராய் இருக்கிறார்கள், இவர்கள் இந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்து இந்த ஊரை விட்டு வெளியே போகாத ஒரு குடும்பமா இருக்கிறது, ஒரு ஜனமா இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய வாயிலே நம்முடைய தேசத்திலே நாம் கற்றறிந்த அந்த பாஷைகள் வந்திருக்கிறதே என்று சொல்லி இவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சமரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஏன் இந்த சமரியாவில் எழுப்புதல் வந்தது? இந்த எருசலேமில் இருந்த யூதர்கள் அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டு இயேசுவை துதிக்க ஆரம்பித்து இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பித்து அநேகர் கிறிஸ்தவத்துக்குள் வந்த உடனே மற்ற பாரம்பரிய யூதர்கள் இந்த கிறிஸ்தவர்களாகிய இந்த யூதர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள், அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இந்த யூதர்களால் இந்த கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட உடனே இவர்கள் வெளியே ஓடி போக வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும், வழி என்ன என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒன்று புரிகிறது, இந்த யூதர்கள் நம்மை துரத்தக்கூடாதுன்னா நம்ம சமரியாவுக்கு தான் ஓடி போகணும். ஏன்னா சமரியாவுக்கு இந்த யூதர்கள் வரமாட்டாங்க. சமரியார்களை பார்த்தால் இந்த யூதர்களுக்கு பயங்கர வெறுப்பு. ஏன் இந்த சமரியார்களை பார்த்தால் இந்த யூதர்களுக்கு வெறுப்பு? இந்த சமாரியர்கள் யார்? இவர்களும் பகுதி யூதர்கள். எப்படி இவர்கள் பகுதி யூதர்களாய் மாறினார்கள்? எப்படி என்றால் தாவீது இஸ்ரவேலை சமஸ்தத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அதுக்கப்புறமா சாலமோன் ராஜாவாக இருக்கிறான். சாலமோனுக்கு அப்புறமா இந்த ராஜ்யம் ரெண்டாய் பிளக்கப்படுகிறது. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாய் பிளக்கப்படுகிறது. அங்கே 21 ராஜாக்கள், இங்கே 19 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது நலிவடைந்து பாபிலோனிலிருந்து வந்த ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாய் கொண்டு போகிறான். அவன் முதலாவது வரும்பொழுது தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி தங்களுடைய தேசத்திலே தங்களுடைய அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய திறமையானவர்களை கொண்டு போகிறான். அதுக்கப்புறமா அவன் திரும்ப வருகிறான், இன்னும் ஒரு பெருங்கூட்டத்தை கொண்டு போகிறான், திரும்பவும் வருகிறான். 3வது முறை இருக்கிற எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு போய் அவன் வெவ்வேறு ஊர்களிலே அவன் இவர்களை குடி அமர்த்துகிறான். ஏன்னா நீ உன் ஊர்ல இருந்ததான் ஏன் நாடு ஏன் தேசம்னு சொல்லுவேன், உன்னை கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன், வெளியூர்ல தங்க வச்சிருக்கேன்னு சொல்லி அகதிகளை போல வேற வேற இடத்துல அவங்க தங்கி வேலை செய்ய வியாபாரம் செய்ய அனுப்பி விடுகிறான். இப்ப இவங்கள வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் இதே எருசலேமில் இருக்கிறாங்க, யூதேயாவில் இருக்கிறாங்க. யார் இந்த கொஞ்சம்? இவர்களால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற கொஞ்சம். இவங்க எதுக்குமே உபயோகப்பட மாட்டாங்க, இவங்க எதுக்குமே தேவையில்லை, எதுக்குமே இவங்க லாயக்கு இல்லை என்று சொல்லுகிற கொஞ்ச கூட்டம். வறுமையில இருந்தவர்கள், வருத்தத்தில் இருந்தவர்கள், யாருக்கும் இவர்கள் தேவையில்லை என்று சொல்லுகிற கொஞ்ச கூட்டம் மட்டும்தான் இந்த பாழடைந்த எருசலேமில் இருக்கு. மீதி எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த ஊர் முற்றும் தரைமட்டமானது. இப்ப அந்த ஊர் முழுசும் புறம்போக்கா இருக்கு. இந்த கொஞ்சம் பேரு அவங்க அங்க ஏதாவது விதைச்சு ஏதாவது பண்ணி அந்த கொஞ்சம் பேர் அங்க வளர ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாம் காலியான உடனே இவனுக்கு நீ எல்லாம் போட்டு இது என்னுடைய இடம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறமா 400 வருஷத்துக்கு அப்புறமா எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய தலைமையில வெளி தேசங்களுக்கு அடிமையாய் போனவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வராங்க. திரும்பி எருசலேமுக்கு வரும் பொழுது இவங்க எந்த இடத்தை விட்டு போனாங்களோ அங்க திரும்பி வராங்க. இப்போ ஏற்கனவே இங்க இருந்த அந்த ஏழைகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்குன்னு சொல்லி புறம்பு கடத்தெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அவங்க வர்றது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நாங்க பிடிச்ச வச்ச இடத்துல என்ன பண்ணுவோம், அவன் பிடிக்குவான், அவன் எடுத்துட்டு போயிடுவான் என்று சொல்றதுனால இவங்களுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லை, இந்த 400 வருஷத்துல இவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற மற்ற கானானியர், ஏதோமியர் இவர்களுடைய பெண்களை கொல்லவும், இவர்கள் தங்களுடைய பையன்களை அவங்களுக்கு கொடுக்கவும், அவங்களுடைய பெண்களை இவங்க எடுக்கவும் இந்த கலாச்சாரம் இருந்தது. ஸோ இவங்க பாதி யூதர்கள். இப்போ இந்த பாதி யூதர்ல இருக்கிறவங்க இங்க 400 வருஷத்துல கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா வெளியில இருந்து வருகிற உண்மையான யூதர்களுக்கு இவங்க இடம் கொடுக்கல. அப்ப 2 பேருக்கும் பிரச்சனை வருது, பலவிதமான காரியம் வருது. இதனால உண்மையா வந்த யூதர்களுக்கும் இந்த சமாரியர்களுக்கும் பயங்கர பகை, பயங்கர வெறுப்பு. அதனாலதான் சமாரியாவுக்குள்ள போக மாட்டான். அதனால இந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த யூதர்கள் சமாரியாவுக்குள்ள வரமாட்டாங்க, அதனால நாம போய் என்ன பண்ணிடலாம், சமாரியாவுக்கு போயிடலாம். சமாரியாவுக்கு போறாங்க. சமாரியாவுக்கு போகும்போது சமாரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்க கிறிஸ்தவனா யூதர்களான்னு தெரியாது. யூதர்கள் வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, ஏன் நீங்க வரீங்க, அடுத்த குடும்பம் வருது, ஏன் வரீங்க? அப்போ இவங்க சொல்றாங்க, நாங்க யூதர்கள் தான், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு எங்களை ரட்சித்தார், இயேசு உயிர் தெழுந்தார். எந்த இயேசு பத்தி சொல்றீங்க? யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா பெண்ணோடு இயேசு பேசின அந்த ஊர் அது. அப்ப இவங்க கேட்குறாங்க, இந்த இயேசு குறித்தா சொல்றீங்க?
அவர் எங்களோட 2 நாள் தங்கி இருந்தார், நிறைய காரியங்களை சொன்னார். ஆமா, அந்த இயேசுவை பத்தி தான் சொல்றோம். உடனே அங்க ஒரு எழுப்புதல் வருகிறது. எழுப்புதல் வந்த உடனே அங்க இருக்கிற அநேகர் ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எருசலேமில் இருக்கிற யோவானும் பேதுருவும் இங்கே புறப்பட்டு வருகிறார்கள். எதுக்கு வராங்க? இங்கே எழுப்புதல் வந்து விட்டது. இங்கே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. மாயமால புத்தகங்களை, பலவிதமான தெய்வங்களை அவர்கள் நெருப்பில் எரிக்கிறாங்க. இங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களை சந்திக்கும்படி பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். பேதுருவும் யோவானும் வந்த பொழுது அங்கே அவர்கள் பார்த்த ஒரு காரியம், இவங்க மனம் திரும்பி இருந்தாங்க, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, இவங்க ஞானஸ்நானமும் பெற்றிருந்தாங்க. ஆனா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், something was missing there. ஏதோ ஒன்று அங்க மிஸ் ஆன உடனே இவங்க பார்க்கறாங்க, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் இங்க ஏதோ ஒன்று குறைவு வருது, நம்ம கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று குறைவு வருது என்று பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இவர்களுக்கு ஆவியானுடைய நிறைவு இல்லை. There is no fullness of the Holy Spirit. அப்போ பேதுருவும் யோவானும் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். இது 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பலவிதமான பாஷைகளை பேசினாங்க. என்ன பண்ணாங்கன்னா டீட்டெயிலா இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், அவங்க கூட்டத்துல மந்திரவாதிகளுக்கு தலைவனாக இருந்த சீமோன் என்ற சீமோன் என்றவன், இவன் என்ன பண்றான், பேதுரு கிட்ட போறான். ஐயா, நீங்க கை வச்சா இவங்களுக்கு அந்நிய பாஷை வருது, நீங்க கை வச்சா இவங்க அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, நீங்க கை வச்சா ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அதே அதிகாரம் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். இதுக்கு பணத்தை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றான். அந்த காரியத்தை நம்ம இப்ப யோசிக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த சிமியோன் ஏதோ ஒன்றை பார்த்தான். அவன் பார்க்கும் பொழுது முன்னாடி இருந்த சமாரியர்களுக்கும் இந்த யோவானும் பேதுருவும் கை வைத்து ஜெபித்த பிறகு இருக்கிற சமாரியர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த சீமோன் பார்த்தான். அப்போ நான் இன்னைக்கு காலைல சொல்ல வேண்டிய ஒரு காரியம், மனம் திரும்புதல் என்பது வேறு, இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, ஞானஸ்நானம் எடுப்பது என்பது வேறு. இது மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமாய் தேவை. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இதில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நான் மனம் திரும்பும் பொழுது, இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்நானம் பெறும் பொழுது, நான் நித்திய ஜீவனை குறித்ததான நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். I am getting the confirmation or I am getting the promise of eternal life. நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படும் பொழுது, நான் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் வரும் பொழுது பரிபூரணமான வாழ்க்கையை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன். I am receiving the abundance life, a overflowing life. நிரம்பி வழிகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தம் நல்லது. அதோடு கூட இந்த நாளில் வாழுகிற நான் இந்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய அனுபவத்துல தேவை, அன்றாட வாழ்க்கையில தேவை. அதுதான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, இப்போ அதுக்கடுத்து அவங்க பவுலுடைய வாழ்க்கையில வரும் பொழுது 3 காரியத்துக்காக அனனியா வருகிறான். ஒன்று, உன்னுடைய கண் குருடாய் இருக்கிறது, நான் ஜெபிக்க போகிறேன், உனக்கு சுகம் கிடைக்கும். 2வது, நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும், உனக்கு நான் ஞானஸ்நானத்தை தரப்போகிறேன். 3வது, நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அருளப்பட போகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த சீக்வென்ஸை நம்ம ரைட்டா பார்க்கிறோம். மனம் திரும்புதல். எப்போ பவுல் மனம் திரும்பினார்? தமஸ்குவுக்கு போகும்போது. இவன் மேல குதிரையிலிருந்து விழுந்த உடனே இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? இயேசு சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இவன் மனம் திரும்புகிறான், ஆண்டவரேன்னு சொல்றான், மனம் திரும்பிட்டான். அவன் இயேசுன்னு சொன்ன இயேசுவை விசுவாசித்து விட்டான். ஆனா கண் இன்னும் தெரியல. அவன் கைத்தாங்களா கூட்டி போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கப்படுறான், ஒரு வீட்டுல இருக்கிறான்.
அந்த இடத்துல இருக்கும் பொழுது அனனியாவை ஆண்டவர் அனுப்புறாரு 3 காரியங்களுக்காக. 1, உனக்கு சுகம் வேண்டும் பவுலே, நீ நிறைய காரியம் செய்யணும், உனக்கு சுகம் வேண்டும், உன் கண் பார்வை திரும்ப கிடைக்கணும். 2வது, நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், 3வது, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். ஏங்க பவுல் இவ்வளவு பெரியவன், இவ்வளவு கமாலியருடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன், மிகவும் திறமைசாலி, 63 கோடிக்கு சொந்தக்காரன். தேவன் இந்த பவுலை வைத்து வேதத்தில் இருக்கிற பல பகுதிகளை பின்னால நாட்களை எழுத போகிறார். இந்த பவுலுக்கு ஏன் அனனியா தேவை? இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச் தேவையில்லை, சர்ச்சில் இருக்கிற அதிகாரம் தேவையில்லை, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா பவுல் நம்ம எல்லாரையும் கூட்டி வைத்தா கூட அவன் நம்மளோட பெரிய ஆளா இருக்கிறான். இவங்கிட்ட ஏன் அனனியா ஒரு சாதாரண ஒரு சகோதரனை தேவன் அனுப்பினார் என்றால், அவன் அந்த ஒழுங்குல வரணும். அனனியா மூலமா தான் அவனுக்கு ஞானஸ்நானம், அனனியா மூலமா தான் அவனுக்கு அற்புதம், அனனியா மூலமா தான் பரிசுத்தாவின் ஊற்றப்படுகிறார். இன்னொரு சாப்டருக்கு போறேன், அதுக்கு நான் போக விரும்பல. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இங்கே முதலாவது பேதுரு அங்கே கொர்நேலியுவை குறித்து நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்று ஒரு மனிதன் இருந்தான். இவன் யார்? யூதனும் அல்ல, பாதி யூதனும் அல்ல. இவன் 100% வேற ஆளு. ரோம பிரஜை, ரோம அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய படைக்கு 100க்கு அதிபதிக்கு இவன் தளபதி. இந்த மனிதன் இந்த காரியங்கள் உலக பிரகாரமா இவ்வளவு அதிகாரமும் அந்தஸ்தும் இவனுக்கு இருந்த போதும் இவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. He was a man who feared God. இவன் கர்த்தருக்கு பயந்தவன், பக்தி உள்ளவன். வேதத்தில் சொல்லப்படுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். இவனுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னு தெரியும். இவர் சர்வ வல்லவர்னு தெரியும், அவருக்கு நாம் பயப்படணும்னு தெரியும், மற்றவர்களும் இந்த கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தெரியும், இந்த மற்றவர்களை நாம் மதிக்கணும் என்று மற்றவர்களை மதித்து மற்றவர்களை கனமாக நடத்துகிற ஒரு மனிதன், நிறைய தான தர்மங்களை செய்கிற ஒரு மனிதன். யாருங்க? he was a military officer, commander. ஆனா அந்த பொசிஷன்ல இருந்து இயேசுவை அறிவதற்கு முன்னதாகவே தேவனுடைய கண்களை கிருபை பெற்றவனாய் இரக்கம் பெற்றவனாய் இருந்தான். ஏன்? இவன் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினான். நாம இரக்கம் காட்டும் போது தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்கு இரக்கம் காட்டுவார். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொர்நேலியு, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அப்ப இந்த கொர்நேலியு என்ன பண்றான்? உபவாசம் இருக்கும்போது திடீர்னு ஒரு தூதன் அவனுக்கு தெரியப்படுகிறான். தூதனை பார்த்தோன்னே கொர்நேலியு கேட்கிறான், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தூதனை பார்க்கிறேன். தூதனை பார்த்தோன்னே கொர்நேலியு கேட்கிறான், என்ன விஷயம், என்ன பண்ணணும்? உடனே தூதன் சொல்றான், ஏப்பா ஒரு பட்டணம் இருக்கிறது. என்ன பட்டணம் அது? யோப்பா பட்டணம். யோப்பான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணம் கடலோரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு நீ ஆட்கள் அனுப்பு. என்ன செய்யணும்? அந்த ஆட்கள் போய் அங்க கடற்கரை ஓரத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு யாரோட வீடு தெரியுமா? தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீடு. இவனுடைய வீட்டுக்கு போய் அங்க இன்னொருத்தன் தங்கி இருக்கிறான் சீமோன்ற பேர்ல. அவனை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவன் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு நேரடியா தரிசனம் தந்தார், எனக்கும் தேவனுக்கும். பைபிள் அதை சொல்லவே இல்லைங்க. பைபிள் அதை சொல்லவே இல்லை. நெவர் பைபிள் அக்செப்ட்ஸ் தட். இவ்வளவு தூரம் இவனுக்கு சொல்றதுக்கு அந்த தூதனே சொல்லியிருக்கலாம்ல, ஏன்பா கொர்நேலியுவே நீ இயேசுவை விசுவாசி, அப்போ நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ சொல்லிடலாம். ஏன் இதுக்கு போறோம்? இயேசு இன்னொரு ரூமே சொன்னார், லாசரு ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து கூப்பிடுறான் ஆபிரகாமை பார்த்து, ஏன்பா எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடு. இல்லை அது இல்லை, சரி லாசருவை இங்கிருந்து அனுப்பு, என் சகோதரர்களை ஏற்றுப்பாங்க. அப்போ ஆபிரகாம் சொன்னது என்ன? அங்கே மோசேக்களும் எலியாக்களும் உண்டு, அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னா அவங்க யாருக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்றது தெரியுமா?
அவனுக்கு வேணா அவன் ரட்சிக்கப்படட்டும், அவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு தேவன் வாய்ப்பை வைத்திருக்கிறார். அவ்வளோதான், சிம்பிள். ஆண்டவர் எக்ஸ்ட்ராடனரியை யாருக்கு எதுவும் செய்ய மாட்டார். அப்படியே செய்யும்போது அங்கே மனித உதவிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே குரலுடைய வீட்டில் குரலிட்டு சொல்றார், நீ போய் அவனை கூட்டு வாப்பா. அப்போ இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கீழே வேலை செய்கிற 2 பேரை கூப்பிட்டு, அதிலும் இன்னொரு அதிகாரியாக ஒருத்தனை கூப்பிட்டு, தேவபக்தி உள்ளவனை கூப்பிட்டு, இந்த 3 பேருமா அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறான். நீங்க போய் என்ன பண்ணுங்க, பேதுருன்னு ஒருத்தனை, சீமோன் பேதுருன்னு ஒருத்தனை கூட்டுவாங்க. யூஸ்வலா மிலிட்ரி மேன்ட்ட போய் கூட்டுவாங்கன்னா எப்படி கொண்டு வருவாங்க? ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இங்க போய் இந்த வீட்டில் இருக்க ஒருத்தனை கூட்டுவாங்கன்னா எப்படி கூட்டு வருவாங்க? டே வாடா அப்படிதான் கூட்டு வருவாங்க. அதனால தான் இங்க தெளிவா போடுது, தேவ பக்தி உள்ள ஒருத்தனை என்ன பண்ணாரா, கூட அனுப்புனாரு. அது மட்டும் இல்ல, தெளிவா சொல்லி அனுப்புனாரு. மற்றவனாட கூட்டு வராத, கைதியிடம் கூட்டு வராத, அவர் விசேஷமான ஆளு, நீ என்ன பண்ண, ஜாக்கிரதையா போய் மரியாதையோட கூட்டு வா. அப்ப இவங்க 3 பேரும் 1.5 நாள் பயணம் கழிந்து அங்க போறாங்க. அங்க போகும் பொழுது இவங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேதுரு பசியா உக்காந்துட்டு இருக்கிறான். பசியா உக்காந்துட்டு இருக்கும் போது இவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். He seeing a vision. 10ஆம் அதிகாரத்தில் லைனா வருது. அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது மேல இருந்து அந்த வானம் திறந்து துப்பட்டி தானே, பெரிய துப்பட்டியை போல ஒரு பெரிய ஒரு கூடைய போல மேல இருந்து இறங்குது. அதை இவன் உற்று கவனிக்கும் பொழுது அங்கே எல்லா விதமான விலங்குகளும் ஊரும் பிராணிகளும் பறவைகளும் இருக்கிறதை கண்டான். அப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஏன்பா பசியா இருக்கிறாள் அடிச்சு புசி. உடனே என்ன சொல்றான், இல்லாண்டவரே அசுத்தமான ஒன்றும் என் வாயில் என்ன பண்றது இல்ல, போறது இல்லையே. அசுத்தமான மிருகங்கள், ஏன்னா பண்ணியை சாப்பிடக்கூடாது, இது போன்ற பலவிதமான கேட்டகரிஸ் பழைய பாட்டில் உண்டு. நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுனால இந்த விலங்குகள்லாம் நான் பார்க்குறேனே, ஊரும் பிராணிகள்லாம் பார்க்குறேனே, இது எப்படி நான் சாப்பிட்றது, என்னால் முடியாது, அசுத்தமானது எனக்குள்ள போகாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எப்ப என்ற. 2வது தடவை கேட்கப்பட்டது. 3வது தடவை 3 தடவை உனக்கு தரிசனம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவன் இந்த தரிசனத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கான். இது என்ன புதுசா இருக்கு, தேவன் தான் இந்த தரிசனத்தை காட்டாரு தெரியும், ஆனா இதுக்கு அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்று இவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போ குரலி வீட்டுல இருந்து வந்த 3 பேரும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. கேட்கிறாங்க, இது இன்னாருடைய வீடு தானே? ஆமா. இங்க சீமோன் என்று ஒருவன் தங்கி இருக்கிறானா? அப்போ சீமோன் சொல்றான், நான் தான். அப்போ அவன் சொல்றாங்க, எங்களோட வாங்க, எங்களுடைய எஜமானுடைய இடத்துக்கு வாங்க. அந்த எஜமான் யார்? அவர் ரோமனா இருந்தாலும், நூற்றுக்கு அதிபதியா இருந்தாலும், அநேக தான தர்மங்களை செய்தவர், யூதர்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த வார்த்தைகள்லாம் அவங்க சொல்றாங்க? ஏன்னா இப்போ போர்ச்சுகல் வந்திருக்கிறாங்க. என்ன தைரியத்தில் பேதுரு போவான். அப்போ பேதுரு என்ன சொல்றான், ஓகே, அவன் 6 பேரை கூப்பிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற 6 பேரை கூப்பிட்டு அவங்களோட போறான். அவங்களோட போய் அந்த குரலியோட வீட்டுக்கு வந்துட்ட பிறகு 25வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது, எங்க குரலியோட வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற போது குரலையும் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அப்போ இவன் பேதுரு அங்க போன உடனே அவன் ரெடியா இருக்கிறான். வெளியே வந்து பாதத்துல விழுந்து அவன் தண்ணீர் எல்லாம் ஊற்றி அவனை கூப்பிடுறான். அப்ப பேதுரு சொல்றான், இல்லப்பா நானும் ஒரு மனுஷன் தான் என்று சொல்லி அவனை உள்ள கூட்டு போறான். உள்ள கூட்டு போகும்போது என்ன பார்க்கறாங்க, அங்க பேதுரு அவனுடைய பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி இருக்கிறதை கண்டு, இப்ப குரலை என்ன பண்றான், குரலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு, நீ போய் என்ன பண்ண, பேதுருவை கூட்டு வா. ஆனா குரல் என்ன பண்ணா, தன்னுடைய சொந்தக்காரங்க, இனஜன பந்துக்கள், நண்பர்கள் என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தை என்ன பண்ணியிருக்கான், கூட்டி வச்சிட்டு இருக்கான். அவன் வெளியே உள்ள வரும்போது அவன் நினைச்சான் குரலையோட வீட்டும் இருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்குது.
அப்ப பேதுரு என்ன சொல்றான் பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவரிடத்தில் போக்கு வரமாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று இவன் முதல் சொல்றான் பாருங்க. நீங்க அந்நியர்கள், நீங்க ரோமர்கள், ஆனா உங்களோட வீட்டுக்கு வரதோ, உங்களோட பேசுறதோ, உங்களோட பழகுவதோ யூதனானிக்கு எனக்கு என்னது தீட்டு. ஆனா நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தம் உள்ளவன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணாரா? காண்பித்திருக்கிறார். பேதுரு தன்னை கன்ஃபஸ் பண்றான். அவன் தன்னை கன்ஃபஸ் பண்றான். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பழைய நினைவுகளை கன்ஃபஸ் பண்றான். என்ன சொல்றான்? ஐயா, யூதனாகி எனக்கு மற்றவர்களை பார்த்தா தீட்டு, அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களோட எந்த சம்பந்தமும் கலக்க மாட்டேன். ஆனா நான் வீட்டில் இருக்கும்போது ஆவியானவர் தேவன் எனக்கு ஒன்றை வெளிப்படுத்தினார். அது என்ன தெரியுமா? தேவன் உண்டாக்கின எல்லா மனிதனும் சமம் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த ஜனமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ ஏழையோ, அல்லாவிட்டால் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவனோ, வளர்ந்தவனோ, பணக்காரனோ, எப்படிப்பட்டவனா இருந்தாலும், கருப்போ வெள்ளையோ, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன் என்பதை இப்பொழுது தேவன் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கன்ஃபெஷனை பாருங்க. அங்க அவன் சொல்ற சாட்சியை பாருங்க. நம்ம சாட்சி சொன்னா தேவனை காப்பாத்தினார்னு சொல்லுவோம், தேவனை விடுவித்தார்னு சொல்லுவோம், தேவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார்னு சொல்லுவோம். ஆனா நான் முன்னாடி இப்படி இருந்தேன், நான் இப்படி மாறினேன்னு சொல்லி இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட உடனே சொல்லுவோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் நல்ல சூழ்நிலை வந்துட்ட பிறகு நம்மளுடைய கேரக்டர் பாதிக்கிறதாட்ட எதையுமே நம்ம சொல்ல பயப்படுவோம். ஆனா பேதுரு சொல்றான், எஸ், ஐ வாஸ் திங்கிங் தட். நான் அப்படிதான் யோசித்துட்டு இருந்தேன், நான் அப்படிதான் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆனா தேவன் எனக்கு தரிசனமாகி நான் வேற்றுமை பார்க்க கூடாது என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சபைகளுக்குள்ளே ஜாதி என்பது, இனம் என்பது இல்லை. ஆமென். பாளையங்கோட்டையில் ஒரு சர்ச், ஐ திங்க் கேத்ரின் சர்ச் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டையில் கட்டப்பட்ட முதல் சபை. முதல் சபை. இந்த சபை எப்படிப்பட்டது? ஒரு பிரிட்டிஷ் ராணுவம் வந்தபோது அந்த ராணுவத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், அவங்க கூடியிருந்த அந்த இடத்துல ஒரு பிராமின் அவருடைய மகளுடைய கைகளிலே பாம்பு கடித்து விட்டது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இவன் தீட்டுன்னு சொன்னாங்க. தீட்டுன்னு சொன்ன யாருமே அவளுக்கு உதவலை. இவன் தன்னுடைய கத்தியை எடுத்து அந்த கையை கீறி அதில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அவளை காப்பாற்றினான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, சில வருஷங்களுக்கு பின்பா, தஞ்சாவூர்ல நடந்த ஒரு காரியம். சில வருஷங்களுக்கு பின்பாக இவன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் அழுது புலம்புகிற ஒரு சத்தம் கேட்டது. இப்போ பெரிய ஒரு ஆபீசரா இருக்கிறான் மிலிட்டரியில. ஒரு பெண் அழுது புலம்புகிற ஒரு சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்ட உடனே இவன் போய் பார்க்கிறான். எந்த சின்ன பெண்ணை இவன் காப்பாற்றினாலும் அந்த பெண் வளர்ந்து திருமணமாகி இப்பொழுது அந்த கணவன் மரித்து விட்டான். அந்த கணவனை எரிக்க கொண்டு போகிறார்கள். அந்த கணவன் எரிக்கப்படுகிற அதே இடத்துல இந்த பெண்ணையும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லி, இந்த பெண்ணையும் சேர்த்து எரிக்க வேண்டும் என்று சொல்லி சதியிலே எரிப்பதற்காக கொண்டு போகிறார்கள். அப்ப இவன் கதறி கொண்டிருக்கிறாள். இவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவளை விடுவித்து, இவளை நான் திருமணம் பண்ணிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை விடுவித்து இவனுக்கு கீழே கொண்டு வருகிறான். ஒரு பிராமின் பெண் விடுவித்து கொண்டு வந்த பிறகு அந்நாட்களில் இருந்த சட்டத்தின்படி இவன் திருமணம் செய்வதற்கு முன்னதாக ராணியின் இடத்துல அதிகாரம் கேட்க வேண்டும். அதற்காக இவன் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வருகிற வழியில இவன் கப்பர் சேதமடைந்து இவன் மரித்து போகிறான். ஆனால் இவனால் காப்பாற்றப்பட்ட அந்த பெண் இவன் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அவள் கேத்ரின் என்று முன்பாகவே பேறு பெற்றுக் கொண்டாள். அவள் ஆரம்பித்த சர்ச் தான் பாளையங்கோட்டையில் முதல் சர்ச். தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் சர்ச்சு, பாளையங்கோட்டையில், தமிழ்நாட்டில் சொல்றது, பாளையங்கோட்டையில் இருக்கிற முதல் சர்ச் கேத்ரின் சர்ச். அது ஒரு பிராமின் இன பெண்ணினால் உருவாக்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா. அவர் அனுப்பினவர்கள் தான் வேதநாயகம் பிள்ளை. அவர் மூலமா அநேக சுவிசேஷ கூட்டங்களும் அநேக காரியங்களும் நடந்தன. சரி, எந்த இனம் எந்த மதம் அடிமையா இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இப்படி செய்ய முடியுமானால்
நாம் எவ்வளோ வித்தியாசத்தை காட்டுவது வேதத்தின்படி கொஞ்சம் கூட சரியானதல்ல. கிறிஸ்தவனாய் வந்து விட்டால், இயேசுவின் இரத்தத்தினால் ஒருவன் பிறந்து விட்டால், ரட்சிக்கப்பட்டு விட்டால், அவனிடத்தில் இந்த இன வேறுபாடு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப இந்த குரலையோ பேதுரு கூட்டு வரான். பேதுரு இந்த தைரியமா சொல்றான். சொல்லிட்டு அடுத்து அவன் செய்யற ஒரு காரியத்தை பாருங்க. நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அப்ப குரலையும் சொல்றான், இதோட எனக்கு ஒரு தூதன் வந்தான், இவன் இப்படி சொன்னான், உங்களை போய் அழைத்துட்டு வரும்படி சொன்னான், நாங்க செய்ய வேண்டியதை நீ சொல்லுவ என்று இந்த தூதன் சொன்னான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த குனிமுத்தூர்ல இருக்கிற பெரிய வீட்டுல இல்லைன்னா சின்ன வீட்டுல தேவ தூதன் வந்து, ஐயா இந்த ஊர்ல பாஸ்டர் பிரின்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூட்டு வா, அவரு நீ செய்ய வேண்டியதை சொல்லுவேன்னு சொன்னா, ஹலோ நீங்க சிரிக்கிறத பார்த்தா இது நடக்காது பாஸ்டர் நினைக்கிறேன். ஆனா நான் நம்புறேன். I believe அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே கிரியை செய்த அதே ஆவியானவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். I believe. ரட்சிப்பு என்பது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப நம்ம சீப்பா பண்ணி ரொம்ப ஒரு சாதாரணமா கொண்டு போயிட்டோம். ஆனா உண்மையாய் பக்தியுள்ளனை தேவன் தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிற காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நீதி உள்ள உண்மையுள்ள தேவனாய் இருப்பதனாலே தேவன் ஜனங்களை சபைக்கு கூட்டிக் கொண்டு வருவார். தேவன் ராஜாக்களையும் பிரபுக்களையும் நடந்து வர செய்வார். ஆனா நாம் அதுக்கு தகுதியுள்ளவர்களாய் அனனியா போல இருக்கிறோமா? நான் அதற்கு தகுதியான பேதுருவை போல இருக்கிறேனா, பவுலை போல இருக்கிறேனா என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையில கேள்வியா இருக்க வேண்டும். தேவன் மாறாதவர். அப்ப இங்க பேதுரு கிட்ட இந்த குரலிட்ட சொன்னது போல இந்த தேசத்திலே ஜனங்களை தேவன் மாற்ற என் தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனால் நிச்சயமாய் முடியும். அப்ப பேதுரு வரான். டைரக்டா ஒரு புல்பெட் சர்ச்ச ஆரம்பிக்கல, ஒரு கட்டடத்தை கட்டல, இவன் எதையுமே செய்யல. நேரடியா ஒரு புல்பெட் வந்து பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது இவன் எப்படி பேசுவான்? இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுதான் ரட்சகர், அவரை குறித்து தான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசிட்டு இருக்கும் போதே ஊற்றப்பட்டார். யூசுவலான மெத்தடாலஜி என்னங்க? ஆவியானவர் எப்போ ஊற்றப்படுவார்? யூசுவலா இருக்கிற மெத்தட் என்ன? முதலாவது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். குரலையும் மனம் திரும்பி இருந்தான். இரண்டாவது அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பேதுரு வந்தான், பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது ஸ்டெப் என்ன? அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆனா இங்க ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதை குறித்து பேதுரு 11ஆம் அதிகாரத்துல இவன் திரும்பி வரான். சரி, அது முன்னாடி தான் சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே பேதுரு சொல்றான், நாம மேல் வீட்டறையில இருக்கும் பொழுது 120 பேர் மேல் வீட்டறையில இருக்கும் பொழுது நம்மீது ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டாரோ அதே போல இவர்கள் மீதும் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்களும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிறாங்க. அப்படி இவங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கும் பொழுது ஞானஸ்நானத்துக்கு நம்ம தடை சொல்ல கூடாது. அப்படின்னா இவன் மைண்ட்ல என்னது? இயேசு பத்தி சொல்லுவோம், ஆனா ஞானஸ்நானம் இவங்க எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்? இவன் விருத்த சேதனம் பண்ணணும், யூதர்களை போல மாறணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல சபையில எப்படி இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். பிரகாரத்தில் தான் அந்நியர்கள் இருக்கணும். அதே மாதிரி பேதுரு யோசிச்சு வச்சிருப்பான். பிரகாரத்துல இருந்து இவன் உட்காந்துக்கிட்டோம். ஆனா இப்போ ஆவியானவர் இவன் யோசனை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எப்படி ஊற்றப்பட்டார்? இவங்க மேல எப்படி ஊற்றப்பட்டாரோ அதே விதத்திலே ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். அப்ப பேதுரு சொல்றான், இனி தடை செய்யக்கூடாது, இனி என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யவே கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் செய்யும்படி கட்டளை கொடுத்தான். அப்போ அவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? ஒருவேளை ஆவியானவர் ஊற்றப்படலைன்னா இவன் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்க மாட்டான். ஆவியானவர் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தேவன் அந்த ஆர்டரை மாத்தினார் ஃபார் எ பர்பஸ். இந்த காலை வேளையில சொல்ல விரும்புகிற ஒரு காரியம்,
தேவ பிள்ளைய, மனம் திரும்பி இருக்கிற ஒரு மனிதன், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில இன்னொன்று தேவை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. They need the fillingness of the Holy Spirit. அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை, கட்டாயமாய் தேவை. இதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் அப்போஸ்தலர் 19:1-7 பார்ப்போம். நீங்க வீட்டில் வாசிச்சுட்டு வாங்க. ஆனா இதை நீங்க கவனித்து கேட்கும்படி கேட்கிறேன். மனம் திரும்புதல் எனக்கு இருக்கிறது நல்லது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்வு எனக்கு இருக்கிறது நல்லது, இயேசுவின் நாமத்திலே நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த காரியமும் எனக்கு இருக்கிறது நல்லது. ஆனால் இது மூன்றும் நான் எடுத்தது, இல்லாவிட்டால் என்னோடு இருக்கிற மனிதர்கள் எடுத்தது, மனிதர்கள் செய்தது. நான்காவது ஒன்று உண்டு, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் மனம் திரும்பினது, நான் யோசித்தேன், நான் போகிற வழி சரியில்லை, நான் திரும்ப வேண்டும் என்று யோசித்தேன். இயேசுவை விசுவாசித்தது, மற்றவையெல்லாம் ஒன்றுமில்லை, இயேசு என்னுடைய தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன். இந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாய் ஒரு தேவ ஊழியரிடத்தில் சொன்னேன், எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று சொன்னேன். இன்னொரு மனிதனாகிய அந்த ஊழியக்காரர் மனிதனாகிய எனக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். இதுவும் மனிதர்கள் சேர்ந்து செய்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது எந்த போதரிடத்திலும் இல்லை, எந்த ஊழியக்காரனிடத்திலும் இல்லை. அது நான் தேவன் நோக்கி ஜெபிக்கும் பொழுது எனக்கு நேரடியாக தேவன் தருவது. ஹல்லேலூயா. அதற்கு மீன்ஸாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனா இந்த அடையாளம் என்பது, இந்த செயல் என்பது பரலோகம் என்னை அங்கீகரித்து முத்திரிக்கிற ஒரு அனுபவம். It is a place where God, the heaven and the God who created heaven and earth, he is sealing on me. அவர் என் மேல் ஒரு முத்திரையை போடுகிறார், இவன் என்னுடையவன் என்று. எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறான், முத்திரையான ஆவியானவர். இந்த பட்டணம் கடற்கரையோரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே அநேக வியாபாரங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு வியாபாரம் மர வியாபாரம். இந்த மரக்கடைகள் நிறைய இருக்கும். அப்போ பல்வேறு வெளியூர்களிலிருந்து பிரபுக்களும் அதிகாரிகளும் வியாபாரிகளும் இந்த மரத்தை வாங்குவதற்காக இந்த ஊருக்கு வருவார்கள். அப்போ ஒரு கடைக்குள்ள போகும்போது நிறைய மரம் இருக்கும். நிறைய மரம் இருக்கும்போது இவங்க ஒரு சில மரங்களை பார்த்து, எனக்கு இந்த மரம் வேண்டும் என்று சொல்லி அவன் பார்த்து விலை பேசி அதற்கு தீர்மானம் பண்ணி, இது இத்தனை 1000 ரூபான்னு சொல்லி தீர்மானம் பண்ண பிறகு அதுக்கான அட்வான்ஸை கொடுத்து, அந்த மரம் என்னுடையது என்று சொல்லி என்னுடைய முத்திரையை நான் போட்டு விடுவேன். ஏன்னா நான் என் ஊர்ல இருந்து வரும் பொழுது எத்தனை மரம் வாங்க போறேன்னு தெரியாது, எனக்கு மரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, எனக்கு தேவையான மரம் இருக்குமான்னு தெரியாது, அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியாது, எத்தனை மரம் வாங்க போறேன்னு தெரியாது. அதனால என்னோட ஆட்களை கூட்டி வருவது பிரயோஜனமற்றது. அதற்கான முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டு வருவது திருடர்களை குறித்த பயம் உண்டு. ஆகவே நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து முதலாவது பார்ப்பேன், மரத்தை வாங்க போறேன், ஓகே இந்த மரம் எனக்கு நல்லது, அடுத்த கடையில் போறேன், இந்த மரம் எனக்கு நல்லது, எந்தெந்த மரத்தெல்லாம் நான் பார்க்கணும் அதுல ஒரு சீல் போட்டுருவேன், இது என்னுடைய மரம். அடுத்தது நான் என்னுடைய ஊருக்கு போய் இந்த மொத்தத்துக்கும் எவ்வளவு தேவையோ இந்த மொத்த மரத்தையும் என்னுடைய இடத்துக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவையோ அதற்கான காரியங்கள்லாம் ஏற்படுத்திவிட்டு திரும்ப வந்து இந்த மரத்தை நான் எடுத்துக்கொண்டு போவேன். இதுதான் அங்க. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தங்கி இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிகாரியாகிய பிசாசுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனா எப்போ நான் மனம் திரும்பினோ, எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, எப்போ நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேனோ என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆனா ஒன்று, இந்த என்னுடைய வாழ்க்கையில பரலோகம் ஒரு சீலை போடுகிறது. இனி இவன் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இவன் பரலோகத்துக்குரியவன். ஹல்லேலூயா. He is no more a citizen of this world, he is a citizen of heaven என்று சொல்லி பரலோகம் என் மேல் ஒரு முத்திரை போடுகிறது. அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். மற்ற 3 நான் செய்வது, இல்லாவிட்டால் என்னோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் செய்வது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் முத்திரை போடுகிறாரே, அது மனிதனால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல, தேவன் எனக்கு நடப்பிக்கிற ஒரு காரியம்.
அவர் என் மேல் முத்திரை போடும் பொழுது நான் தேவனால் முத்திரிக்கப்பட்டவனாய் மாறுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமைக்கும் என் மீது அதிகாரம் இல்லை, உங்கள் மீது அதிகாரம் இல்லை. ஸோ இந்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகத்தை நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் பிரசங்கத்தை சீக்கிரமாய் முடித்துவிட்டு இவங்க பழக்குவித்த அதே பழக்கத்தின்படி நாம் ஒவ்வொருத்தருக்காக நம்ம தலையில் கை வைத்து செபிக்க போகிறோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அடுத்த வாரத்தில் வாங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க டாடி, ஐ வாண்ட் டு பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வாரத்தில் காத்திருங்க தேவனுடைய சமூகத்தில். எப்படிப்பட்ட தாகம் வேண்டும் ஐயா, என் வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியான நிறைவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நிறைவில் நான் வாழ ஒரு சபையில் கூட்டு வந்து இங்கே வந்து அற்புதம் நடந்தது என்று கேட்க நான் விரும்பவில்லை, இங்கே வந்து அதிசயம் நடந்தது என்று கேட்க நான் விரும்பவில்லை. என்னுடைய விசுவாசிகள், இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கடந்து போனார்களோ அங்கெல்லாம் அற்புதமும் அதிசயமும் வாழ்க்கையின் முறையாய் நடக்கிறது என்று சொல்லி இந்த பட்டணத்தில் கேள்விப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு குடும்பமும் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அது அற்புதத்தின் இடமாய் மாற வேண்டும், அது அதிசயத்தின் இடமாய் மாற வேண்டும். தேவன் அங்கே அற்புதமாய் கிரியை செய்கிறார் என்று சொல்லி சுற்றில் இருக்கிற அநேக ஜனங்கள் கண்டு உங்களுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு நீங்கள் சேவிக்கிற தேவனை நாங்களும் சேவிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கூட 10-15 பேர் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் வருகிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆயத்தமாக தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரகாசித்து எரிகிற மகிமையான சுடரொளியாய் தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவரே என்னை ஆவியினால் நிரப்புங்க டாடி, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்க டாடி. இன்னைக்கு ஒரு தவறான உபதேசம் போயிட்டு இருக்குது. என்ன தெரியுமா? என்ன சொல்றது, வேலை செய்யாம இருக்கணும், ஆண்டு வரப்போறாரு, எது செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வீடு இருந்தா என்ன பிரயோஜனம், அது இருந்தா என்ன பிரயோஜனம். அந்த தவறான உபதேசத்துக்கு போகாத. நீ செய்கிற வேலை தான் உனக்கு தேவன் கொடுத்த ஊழியம், நீ செய்கிற வியாபாரம் தான் தேவன் உனக்கு கொடுத்த ஊழியம், நீ செய்கிற வீடு தான் தேவன் உனக்கு கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்தை வேகமாக நிறைவேற்று. ஏன்னா நீ செய்கிற ஒவ்வொரு வேலை ஸ்தலமும் அது தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற மகிமையான இடமாய் மாறும். ஹல்லேலூயா. நீ போடுகிற ஒவ்வொரு இடமும் முழுநேர ஊழியத்தில் மட்டும்தான் நினைக்காத. முழுநேர ஊழியர்களுக்காக தேவனுக்கு நன்றி, தேவனை முழுமையாய் சேவிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆனால் தேவ வேதத்தை படிக்க படிக்க நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், there is no secular and there is no spiritual profession. அதாவது இவங்க புனிதமான வேலை செய்கிறாங்க, இவங்க புனிதம் இல்லாத வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி எந்த வேலையும் இல்லைங்க. எல்லாம் தேவனுடைய கண்களில் ஆண்டு உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிற ஒரு மிஷனரி ஸ்தலம். ஹல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிஷனரி ஸ்தலம். ஆண்டு நம் ஒவ்வொருவரையும் அந்தந்த இடங்களில் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? இந்த கொர்நேலியுவை போல, லிதியாவை போல ஆண்டு நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவனால் நிரப்பி, அபிஷேகத்தால் நிரப்பி, நம் ஒவ்வொருடைய இடத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே ஊழியன்னா இதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம் அல்ல. நீ இருக்கிறது தான் ஊழியக்காரன், நீ இருக்கிற இடம் தான் ஊழிய ஸ்தலம். ஹல்லேலூயா. நீ வேலை செய்கிற இடம் தான் ஊழிய ஸ்தலம், நீ படிக்கிற இடம் தான் ஊழிய ஸ்தலம், நீ வியாபாரம் செய்கிற இடம் தான் ஊழிய ஸ்தலம். ஆண்டவர் உன்னை ஒரு ஊழியக்காரனாக இங்கே வைத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். யூ ஆர் இன் a full time missionary service. நீ தேவனுடைய வேலையில முழு நேரமாக இருக்கிறாய். நீ எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. டாக்ஸி டிரைவரா இருக்கிறியா, அதுல தேவனை வைத்திருக்கிறார். ஒரு மெக்கானிக்கா இருக்கிறியா, அதுல தேவனை வைத்திருக்கிறார். பெரிய அதிகாரத்தில் இருக்கிறியா, அதுல தேவனை வைத்திருக்கிறார். God has kept you as a missionary full time in Christian service. ஒரு சிலர் நீ வேலையை விட்டுரு, அது பண்ணிடு, இது பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டு தான் வரப்போறாருல, கொரோனாவுக்காக என் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற கை கழுவமா சாப்பிட்டு வெளியே அழகா போ. அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அதெல்லாம் முடியாது. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். மற்றவனுக்கு நீ சொல்றதை படி நீ வெளியே வா, வெளியே வா, நீ செய்ய. தேவ பிள்ளைய, don't be fooled by different doctrines. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஆவியான நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஏதோ ஒரு மனுஷன் அல்ல, எங்கேயோ இருக்கிறவன் அல்ல. நம்ம ஒவ்வொருடைய வீடும் தேவனுடைய வீடாய் மாறுகிறது. நம்ம ஒவ்வொருடைய குடும்பமும் தேவனுடைய குடும்பமாக மாறுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சாட்சிகளாக மாறுகிறோம். கண்களை போடுவோம், தலைகளை தாழ்த்துவோம்.
இந்த காலை வேளை தேவன் நம்மளோடு இடைப்படுவாராக.